கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி. வேலை பளு அதிகரிக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், வேலை செய்யறதுக்கே கஷ்டமா தான் இருக்கும். இன்னொன்னு, சில பேருக்கு வந்து இடமாற்றம் துறை மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துருவாங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணின்னு வந்துருவாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு, இந்த வேலையை விட்டுறலாமா வேண்டாமா, வேலையை விட்டா என்ன பண்றது, அடுத்த உடனே நமக்கு கிடைச்சிருமா கிடைக்காதா, இல்ல இதுலயே இருக்கலாமா, பேப்பர் போடலாமா வேண்டாமா, போட்டா ஈஸியா அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, இல்ல போகாதீங்க நம்மளை நிறுத்தி வைப்பாங்களா, இப்படி பல யோசனைகள் போயின்னு இருக்கு. ஒன்று இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. சிலருக்கு வந்து நான் நேரடியாவே கேட்பேன், வேலை கிடைச்சு ஏன் போக மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்பேன். சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, இந்த வேலை அவ்வளோ தூரம் போக வேண்டியதா இருக்கு, போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஹெல்த் வேற இஷ்யூவா இருக்கு, அவ்வளோ தூரம் வேலைக்கு போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதை பயன்படுத்திக்காம வேற வாய்ப்புக்கு எவ்வளவு நாளைக்கு தான் வேலைக்கு போகாம வீட்லயே இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வெளில போறது வர்றது, இங்க பாக்குறது, அவனை பாக்குறது, இங்க போறது, கிழக்க போறது, மேற்க போறது, இப்படியே கன்னிராசிக்காரர்கள் பார்த்துட்டே இருந்துட்டா சரியாயிடுமா? வேலையில இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு கொடிய உலகம்னு நான் சொன்னேன். இந்த பணம் சம்பாதிக்கிறதுல சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு கலை. நீ சம்பாதிக்கணும், அது ஒரு கலை. எப்படி சம்பாதிக்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும் பாருங்க. சில பேர்லாம் பாருங்க, அது நேர்மையா சம்பாதிக்கிறவங்கலாம், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அதுலயும் இந்த கொடிய உலகத்துல எப்படி திருட்டுத்தனமா சம்பாதிக்கலாம், எப்படி ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கலாம், ஒருத்தனை எப்படி நம்ப வச்சு எப்படி சில பேரை ஏமாத்த, இப்படி எல்லாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கிற கன்னிராசிக்காரர்கள், உங்களால நேர்மையா பணம் சம்பாதிக்க முடியாதா? ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க முடியாதா? நினைச்சு பாருங்க, முடியும், உங்களால முடியும். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் கற்பனை பண்ணிட்டு, கற்பனை உலகத்துல வாழக்கூடியவர்களாச்சு. நீங்க தான் கஷ்டப்பட்டாதானுங்க எல்லாமே, கஷ்டப்படாம எதுவுமே கிடைச்சிருமா? அதுதான் இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் ஒண்ணு. தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கும், கணக்கு ஆவணங்கள், சில விஷயம், மருத்துவம், கல்வி, கணினி, ஆலோசனை, ஆன்லைன், சில தொழில்கள்லாம் சிறப்பா இருக்கும், பிரச்சனை இல்லை. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க, ஓரளவுக்கு மேல கொண்டு வந்துருவீங்க, பிரச்சனை இல்லை. கூட்டாளிகளின் செயல்பாடுகளை நீங்கள் கண்காணிக்கவும். உன் ஃப்ரெண்டா இருப்பான், உன் கூட தான் இருப்பான், ஆனா உனக்கு தெரியாம வேற வேலை பார்த்துட்டு போயிடுவான். அதனாலதான் கொஞ்சம் கண்காணிக்கவும் அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கோ, அவனை ஒரு கண்டு பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். சோ பார்த்துக்கோ. வருமானம் சீராக இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவு, குடும்ப செலவு அதிகரிக்கலாம். சேமிப்பை அதிகரிக்க நல்ல நேரம். ஜூன் இறுதியில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கும். இந்த மாசம் கடைசியில பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துல உங்கள் ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு இருக்கும். சகோதர சகோதரியுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படலாம். சோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். காதல் உறவுகளில் நல்ல தெளிவு இருக்கும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக, திருமணமானவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். சோ நன்னா இருக்கு, சிறப்பா இருக்கு. கொஞ்சம் வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துடும். சோ கவலைப்படாம இருங்க, ஓரளவுக்கு வந்துடும். சில பேர் இந்த கோர்ட்டு கேஸ்ன்ற அளவுக்கு போவாங்க, பணம் கொடுக்கல, நான் கோர்ட்டு கேஸுக்காக நான் போறேன், அங்க போறேன், இங்க போறேன் போவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துரும். கல்வியில் மாணவர்களுக்கு கவனம் தேவை. வெளிநாட்டு கல்வி முயற்சிகள் முன்னேற்றம். ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆதரவு கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்றதை கேளுங்க, அப்பதான் சிறப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, சொத்து வீடு நிலம் வாங்கும் யோகம் சில பேருக்கு உண்டு. ஆவணங்களை முழுமையாக பார்த்து சரிபார்த்து கையெழுத்திடவும். சோ அந்த மாதிரி சொல்றது. சோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பழைய வழக்குகளில் மெதுவான முன்னேற்றமும், அரசு தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் காட்டாதே. சோ கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோ. மனம் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். சமூக ஊடகங்களில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யறவர்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். வேலை மற்றும் முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். விசா மற்றும் குடியேற்ற ஆவணங்களில் கவனம் தேவை. இமிகிரேஷன் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணிட்டு உள்ள போங்க. செரிமானம் மற்றும் குடல் நரம்பு சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதிக யோசனை காரணமாக தூக்கமின்மை இருக்கலாம். ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் சில பேருக்கு இருக்கும். நடைபயிற்சி, தண்ணீர் மற்றும் அதிகம் குடிப்பது நல்லது. ஜூன் 17, ஜூன் 29, ஜூலை 9 இந்த நாட்களில் நீ கவனமா இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். சோ கவனமா இரு.
முக்கிய இதுல கையெழுத்து போடும் போதுல கவனமா இருங்க. கன்னிராசி சிலருக்கு நீண்ட காலமா காத்திருந்த வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும். வேலை கிடைச்சா பயன்படுத்திக்கும். குடும்பத்தில் ஒருவரின் வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பழைய நண்பர்கள் மூலம் புதிய தொழில் அல்லது வேலை வாய்ப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதாவது ஒண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கும். முக்கியமான வாழ்க்கை மற்றும் முடிவு இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உன் ஜாதகத்துல உண்டு, கரெக்டா பண்ணிக்கும். மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் உழைப்பின் மூலமாக பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி காட்டுறது. உழைப்பின் மூலமாக உனக்கு நல்ல பலன்கள் வரும். பணம் மற்றும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், நிறைய நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. நிறைய நகையெல்லாம் அடமானத்துல வச்சிருக்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகையெல்லாம் எடுக்கிறதுக்கான விஷயங்களை பாரு. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய செய் நன்றை செய், இன்னைக்கே செஞ்சிரு. நாளைக்குன்ற ஒரு விஷயத்தை தள்ளி போடாத. இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம். அதே போல இந்த வருஷத்துல நீ இப்போ ஒரு வெளிநாட்டுல இருக்கனா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை விஷயமா போறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். சுபம்.